என்னோட பேர் வந்து மேனகா பாலகிருஷ்ணன். எடப்பாடி தொகுதியிலிருந்து வரோம். இல்ல, எந்த பொறுப்புலயுமே இல்லை. இது வரைக்கும் நான் கட்சியிலே இல்ல. அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது, பட் நான் வந்து அரசியலுக்கு வரல. முன்ன இருந்த கட்சிகள்ல இருந்த கொள்கைகள் எனக்கு பிடிக்காதனால இப்ப நம்ம தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சு அவங்களோட சேர்ந்து நானும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சு நான் வந்திருக்கேன். அவங்களோட கொள்கைகள் பிடிச்சு நான் வந்திருக்கேன். சிம்பிள், மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்திருக்கு. அப்ப நம்மளும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த டீம்ல இருக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து எடப்பாடி, சிலுவம்பாளையம் தான் அவரோட பார்ன் அண்ட் பிராட் அப். எல்லாமே நாங்க அங்கதான். அவரோட க்ளோஸ் ரிலேட்டிவ் தம்பி பொண்ணு நானு. எனக்கு வந்து ஒரு பெரியப்பா முறையாகுது. மேடம், இப்போ தாவேகால நேருக்கு என்ன காரணம்? தாவேகால நேருக்கு என்ன காரணம்? அதிமுக ஏதாவது பொறுப்புல இருந்தீங்களா? யாரு? நான் பிஜேபியில பொறுப்பு இருந்தேன். இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் மக்கள் சேவை சிறப்பாக செய்கின்றார். அந்த சேவையை பார்த்துதான் இன்றைக்கு இந்த கயத்திற்கு நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டு வேலை செய்ய கட்சியில் இணைத்துக் கொண்டு நாங்களும் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகை தந்திருக்கின்றோம் என்பதை நான் கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். இதுக்கு முன்னாடியா பாரதிய ஜனதா கட்சி, அதுல ஒரு பொறுப்பு இருந்தது. அவ்வளவு பொறுப்பு இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கு இவருடைய சேவை தான் முக்கியம், மக்களுடைய சேவை தான் முக்கியம். மக்களை மதிக்கின்றார், எல்லாரையும் மதிக்கின்றார், மாற்றுக் கட்சிகரையும் மதிக்கின்றார். அதனால இவர் பிற்காலத்தில் மனிதராக வருவார் என்பதை கோமதி சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் கூறுகின்றனர் என்பதை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் புதிய பருவ வளர்ச்சி உருவாக்குகின்ற வகையிலே தளபதி விஜய் அவர்கள் அற்புதமான ஒரு ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் மிக மகத்தான வெற்றியை பெற்று பதவியேற்பு விழாவிலும் கவர்னர் உரையிலும் தமிழகத்தில் உள்ள அடித்தள மக்களுக்கும் கல்வி, பொருளாதாரம், விவசாயம் போன்ற பல்வேறு நிலைகளிலே நல்ல ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். கடன் தொல்லை, வருமான இழப்பு, சொத்து மதிப்பு இழப்பு போன்ற பல்வேறு நிலைப்பாடுகளை எல்லாம் விளக்கியிருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து வரி விதிப்புகளை எல்லாம் முறைப்படுத்தவும், கட்டுப்படுத்தவும், குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைப்போம் போன்ற பல்வேறு சாதனைகளை எல்லாம் படைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குலால சங்கத்துடைய நீண்ட நாள் கோரிக்கையான மண்பாண்டங்கள் செய்வதற்கு ஏற்ற களிமண்ணை இலவசமாக எடுத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு என்று தனியாக ஒரு உத்தரவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடைய சார்பாக ஆனந்த ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டோம். உடனடியாக அதை முதல்வர் காதுக்கு எடுத்து சென்று மண்பாட்டு தொழிலாளர்கள், விவசாயிகள் ஏரி குளங்களிலே களிமண் எடுத்துக் கொள்ளலாம், எந்த விதமான தடையும் இல்லாமல், எந்த விதமான பணமும் உதவியும் யாரிடமும் தராமல் களிமண் எடுத்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவை வழங்கியிருக்கின்றார்கள். அதே போன்று மழைக்கால நிவாரண நிதியை தமிழக புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 4000 ரூபாய் வழங்கினார்கள் 2014ஆம் ஆண்டு. அதற்கு பிறகு 2015 மாநாடு நடத்தி அதில் மாநாட்டின் மூலமாக 5000 ரூபாய் மழைக்கால நிவாரண நிதியாக அறிவித்தார்கள். அந்த 5000 ரூபாயை 7000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே நிலைத்த ஒரு ஆட்சியை தரும். தளபதி அவர்கள் அந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பண்ற எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு நாளும் பார்த்து ரொம்ப வியந்து, அதான் அது மெயினா கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், அது வந்து எங்க இளைஞர்களுக்கு ரொம்ப பெரிய முன்னுதாரணம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இணைஞ்சதுல நல்லா என் மக்களோட
இதுக்கு முன்னாடி நான் வந்து திமுகவில் இளைஞரணி துணை அமைப்பாளர், நான் ஒரு கவுன்சிலர், சுயேட்சை கவுன்சிலர்னு திமுகவில் இணைச்சிக்கிட்டேன். இப்போ என்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைச்சிக்கிட்டு முதல் மாமன்ற திண்டுக்கலோட முதல் தாவேகா மாமன்ற உறுப்பினராக இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன். வெங்கடேஷ் KKR, திண்டுக்கல்.